ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். நேம் நம்ம பார்க்க போகிறது ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணி கிளிப்பில் எப்படி ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணி மாடல் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பட்டர்ஃப்ளையில் உள்ள எம்டிஎஃப் போர்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக மொபைலில் ட்ரேஸ் பண்ணி கூட பிக்சர் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஓஹெச்பி ஷீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம அந்த எம்டிஎஃப் போர்டை வச்சு ட்ரா பண்ணணும். இது நீங்கள் பெரிய சைஸில் பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணி நம்ம சென்டர் கிளிப்பு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளிப்பில் கூட நம்ம ரெடி பண்ணலாம். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். இது நம்ம குட்டீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த சைட் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, குசி கிளிப்பில் நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு நான் எம்டிஎஃப் போர்டில் வச்சு அப்படியே நம்ம அதுக்கு மேலே பெர்மனன்ட் மார்க்கர் சிடி மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம உள்ளே என்ன மெட்டீரியல்னாலும் நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ்க்குரிய வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த எம்டிஎஃப் போர்டு இதோட பெரிய சைஸ்லலாம் இருக்குது. நீங்கள் இதை வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம ட்ரேசிங் கூட நம்ம ஆரி ஒர்க்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ட்ரேசிங் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு மொபைலில் நீங்கள் இந்த ஓஹெச்பி ஷீட்டையோ இல்லைன்னா இந்த ஓஹெச்பி ஷீட்டுக்குள்ளேயே ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட் இல்லை அப்படின்னா சாதாரணமாக ஒரு பேப்பரில் நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு அந்த இமேஜை கூட உங்களுக்கு ஓஹெச்பி ஷீட்டில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓஹெச்பி ஷீட்டை டைரெக்டாக வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் இந்த பாலிஷாக இருக்கிறதுனால இந்த வலுவலுப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப கூட நீங்கள் அதை அந்த ஓஹெச்பி ஷீட்டுக்கு கீழே ட்ரேசிங் பேப்பரை வச்சிங்க அப்படின்னா அந்த அச்சு அப்படியே தெரியும். அது திரும்ப நீங்கள் மார்க்கரை வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த குஷி கிளிப் நமக்கு கடைகளிலே கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி இதுலேயும் ஷாப்லேயும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதில் கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ அதில் நம்ம இதுதான் இல்லை, நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம நம்மளே ரெடி பண்ணலாம். இப்போ சாதாரணமாக நம்ம சாட்டின் ரிப்பன்லலாம் ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணுறோம்னா அந்த ஃப்ளவரை இந்த கிளிப்பில் வச்சோம் அப்படின்னா குட்டீஸ்க்கு நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு மேக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கும் நம்ம அம்மா ரெடி பண்ணி தந்தது இல்லைன்னா நம்ம வேறு யாரும் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிக்சரை ட்ரா பண்ணியாச்சு. இதில் நான் ஜர்தோசி வச்சு தான் அவுட்லைன் க்ளூ, அதாவது B7000 க்ளூ வச்சு தான் நான் இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் அந்த அவுட்லைனை B7000 க்ளூ வச்சு நான் அதெல்லாம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் அவுட்லைனுக்கு ஜர்தோசி தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஸ்டோன் செயின் இல்லைன்னா பால் செயின் அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நிறையா திங்ஸ் வச்சு நம்மளே ரெடி பண்ணலாம். இப்போ அந்த கிளிப்புக்கே நம்ம ரெசின் வச்சு ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. இப்போ இந்த ஜர்தோசியை நம்ம அந்த அவுட்லைனுக்கு கரெக்டாக செட் பண்ணணும். நான் நீங்கள் இந்த டூத் பிக் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வளைவுலாம் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஜர்தோசி கொஞ்சம் நல்லா வளைஞ்சி கொடுக்கும். நீங்கள் ஸ்டோன் செயின்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வளைவு வருதுன்னா அது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப அடுத்தால ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டாக வரும். இது ஜர்தோசி அப்படி இல்லை, அது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு நல்லா அந்த வளைஞ்சி கொடுத்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அது கரெக்டாக வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஒட்டிக்கிட்டு அப்படின்னா அங்கே பாருங்கள், நான் அந்த டைப்பில் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால அது பிறகு அந்த ஸ்ப்ரிங் கொஞ்சம் விடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் பண்ணும்போதே கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உள்ளே இழுத்து அந்த சைஸு நம்ம மேலேயும் ஒரு லைட்டாக வளைவு வந்திருக்கும், அந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதோட சென்டரில் நான் ஸ்டோன், அதாவது பிங்க் கலரில் ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் அதுதான் பண்ணணும்ல, நம்ம இதுக்குள்ளே ஒரு ஸ்டோன் செயின், அதுக்கப்புறமா ஒரு ஜர்தோசி அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லையா அவங்கக்கிட்ட எதுவும் சீக்வன்ஸ் இந்த ஜமிக்கிலாம் வச்சுருந்தீங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணலாம்.
எதுனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட சென்டரில் நான் வந்து குட்டியாக வந்து ஜர்தோசியை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஆனால் ஃபைனலாக நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதை எப்படி பேஸ்ட் பண்ணேன்னு காமிக்க எனக்கு கொஞ்சம் அது வந்து நல்லா இருந்த மாதிரி தெரியல. முதல்ல பேஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இது பண்ணும்போது அதை வந்து பேஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்ததுனால இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோவையும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அது வந்து எனக்கு நல்லா இருந்த மாதிரி இல்லை. அதில் வந்து வேறு ஒரு வேறு ஏதாவது ஒரு ஸ்டோன் வச்சுருக்கலாம். நான் வந்து சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ண அதே ஸ்டோனையே நான் வந்து அதில் வச்சு வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக மற்றபடி அது ஃபுல்லாகவும் நான் வந்து இந்த ஸ்டோன் தான் வந்து பேஸ்ட் பண்ணேன். இதுக்கு நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணணும். நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து வந்து ஒட்டணும். இதுக்கு வந்து ஒரு பென் இருக்குது நம்ம ஸ்டோன்லாம் ஒட்டுறதுக்கு. அந்த பென் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது அந்த பென்னு கூடயே வந்து அந்த கம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த பென்னை வந்து ஸ்டோனில் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்டோன் வந்து பெனில் ஒட்டிக்கிடும். நம்ம வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது பேர் வந்து க்ளூ பென். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சைட்லாம் ஒட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த பெரிய கிளிப் சென்டர் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாடலில் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்து வேறு திங்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம சேனலில் ஏற்கனவே 50 ப்ரூச்சஸ் வீடியோஸ் வந்து லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஷார்ட் வீடியோ கொஞ்சம் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு அது டைமிங் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதில் ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு லாங் வீடியோ வந்து சேனலில் இருக்குது. நம்ம ஷார்ட் வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா, லாங் வீடியோவும் சேனலில் இருக்குது. ஷார்ட் வீடியோ கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போது லாங் வீடியோ இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம ஷார்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். ஷார்ட் வீடியோவில் இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து உங்களுக்கு லாங் வீடியோவில் இருக்கும். தேவைப்பட்ட சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சென்டரில் அந்த வளைச்சி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கொம்பு டைப்பில் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் ஜர்தோசியை தான் கட் பண்ணி கொஞ்சம் வளைச்சி விட்டு அந்த மேலே வந்து 2 ஸ்டோன் வந்து ஒட்டியிருப்பேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுக்கும்போது அந்த கொம்பு டைப்பில் உள்ளதை வந்து கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப்பு அந்த OHP ஷீட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஸ்டோன் வந்து விழுந்துடாமல், அதனால் கொஞ்சம் கேப் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணுங்கள். அது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போது இதில் நான் வந்து ஜர்தோசி தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்டரில் அதோட அந்த இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இது நம்ம ஒட்டினதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் காய விட்டுறணும். ஏன்னா வந்து அப்போனா தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பீஸும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் கட் பண்ணுறது சிசர் வச்சோ இல்லைனா கட்டர் வச்சோ நல்லா கட் பண்ணிக்கோங்க. அந்த சைட்லலாம் அந்த OHP ஷீட் தெரியாத அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல பண்ணதில் அந்த லைட்டாக வந்து அந்த வளைவு வந்து அந்த ஸ்ப்ரிங்க்கு கொஞ்சம் இழுத்துருக்கு பார்த்தீங்களா ஜர்தோசியில், அதனால் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இப்போ இந்த குசி கிளிப்பில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர்ஃப்ளையை வந்து ஒட்டி காய வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லா கொஞ்சம் காய விட்டுருங்க. இப்போ நம்ம இதோட பேக் சைடில் கூட நீங்கள் வந்து கேன்வாஸ் வச்சு பேஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். நான் எதுவும் பண்ணலை. பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த சைஸுக்கே வந்து கட் பண்ணி பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து வெளியில் தெரியும். அதனால் நம்ம இப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து 2யும் ஒட்டியாச்சு. ஒட்டி காஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த 2மே நம்ம ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறையா மாடல் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஃப்ளவர் டைப்பில் இல்லைன்னா வேறு எந்த டைப்பில் வேணாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவு தான் ரெடி ஆகிருக்கு. இன்னும் நல்லா காயலை. காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காயாமல் இருக்குது. காஞ்சதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.